ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் யூனியன் பேங்க்லேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் டோட்டலாக 390க்கும் அதிகமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். மந்த்லி சேலரி அப் டு 1,50,000 வரைக்கும் கிடைக்குது. ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்டோட பேங்க் தான். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆஃபீஸர் வித் டொமைன் எக்ஸ்பர்டைஸ், ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர், ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் இந்த கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக 395 வேகன்சி இருக்கு. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தகுந்த மாதிரி எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸாகவும் வேக்கன்சியை பிரித்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி ஏஜ் லிமிட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சேல்ரி இது எல்லாமே வேரி ஆகுது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் கிராஜுவேட்டில் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் பிஏ பிடெக்கில் வந்து எனி டிசிப்ளினில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரியும் வேக்கன்சி இருக்குது. ஏஜிஎம் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அப் டு 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மினிமம் 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டன்ட் டு எக்ஸிக்யூட்டிவ் இந்த போஸ்டிங்க்கு அப் டு 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 2 இயர்ஸ் வந்து இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டு செக்மெண்ட்லேயும் மினிமம் 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். அவங்க கேட்டிருக்க ஏஜ் இதோட கட் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸோட கட் ஆஃப் டேட்டோ மாண்டேட்டரி சர்டிஃபிகேஷனோட கட் ஆஃப் டேட் வந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரிசர்ச்சாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க சொல்லியிருக்க டேட்குள்ளேயும் அவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட்டெல்லாம் சப்மிட் பண்ணிங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்க்கு 10 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு 5 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. ப்ராபகேஷன் பீரியட் வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாண்டு பீரியட் வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாண்டு அமௌண்ட் வந்து போஸ்ட் கோடு G012 G19 வரைக்கும் வந்து 2 lakhs-உம், S012 S108 இந்த போஸ்ட் கொடுக்கலாம் 2.5 லட்சம் வரைக்கும் பாண்ட் அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. பின்ன வந்து குரூப் டிஸ்கஷன் அல்லது பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு S012 S108 இவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் செக்மெண்ட் போஸ்டிங்க்கு டோட்டலாக 100 மார்க்குக்கு கொஸ்டின் இருக்கும். 60 மினிட்ஸ் வந்து டைம் டூரேஷன் கொடுத்துருக்காங்க. 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் போஸ்ட் கோடு G012 G19 இந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 175 மார்க்குக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 125 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டைம் டூரேஷன் வந்து 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபிடி இவங்களுக்கு வந்து 35%, ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு 40% மினிமம் குவாலிஃபையிங் மார்க்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கொஸ்டின் ராங்காக எழுதிருந்தீங்கன்னா 1/4 மார்க் அதாவது 0.25 மார்க் வந்து லெஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குரூப் டிஸ்கஷன் கனெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பர்சனல் இன்டர்வியூவும் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்கண்டா அதில் நீங்கள் எடுத்த மார்க் அடிப்படையில் போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணாமல் ஒன்லி பர்சனல் இன்டர்வியூ மட்டும் கண்டக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் இன்டர்வியூவில் எடுத்த மார்க் அடிப்படையில் போஸ்டிங் தருவாங்க. அல்லது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாமல் குரூப் டிஸ்கஷன் அண்டு எனி அதர் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணி பர்சனல் இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணாங்கண்டா அதில் நீங்கள் எடுத்த மார்க் அடிப்படையில் போஸ்டிங் தருவாங்கன்னு இந்த மாதிரி 3 விதமாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனை பொறுத்து வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்குமா இருக்காதான்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், மதுரை இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இவங்களுக்கு வந்து 177 ரூபா பே பண்ண சொல்லியிருக்காங்க. இதே யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்களுக்கு வந்து 1180 ரூபா
பே பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டும் வந்து ரீஃபண்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃபீஸ் வந்து எப்படி பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஃபீஸ் பே பண்ணுங்கள். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். ஃபோட்டோ என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணணும், எந்த ஃபார்மேட்டு எந்த சைஸில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதை முன்னாடியே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். போஸ்டிங் வந்து ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.